ஸ்திரீயும் இறந்து போனாள். எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானம் இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டுவிட்டு போனான். அப்படியே 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லோருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். சதுசேயர்கள் இங்கு கூறும் சம்பவம் கற்பனையானது. இது மெய்யாக நடைபெறவில்லை. இதன் பிரகாரம் நடைபெற்றால் உயிர்த்தெழுதலில் என்ன செய்வது என்பது இவர்களுடைய விவாதம். குடும்பத்தில் மரணம் வரும்போது அங்கு பேரிழப்பு உண்டாகும். ஆண் வாரிசு இல்லாமல் குடும்பத் தலைவர் இறந்து போனால் அந்த குடும்பம் சீரழிந்து போகும். அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்பதற்காக மோசேயின் பிரமாணத்தில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. இந்த கற்பனையான சம்பவத்தில் கூறப்பட்டிருக்கும் 7 சகோதரருமே மோசேயின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறார்கள். 7வது சகோதரன் தன்னுடைய 6 சகோதரர்களின் விதவையாக இருக்கும் இந்த ஸ்திரீயை கீழ்ப்படிதலோடு விவாகம் பண்ணுகிறான். தேவனுக்கும் தேவனுடைய பிரமாணத்திற்கும் கீழ்ப்படுகிறான். தன்னுடைய சொந்த விருப்பத்திற்கு இணங்கி போகாமல் தேவனுடைய கற்பனைக்கு இணங்கி போகிறான். இவனுடைய கடமை உணர்வை எல்லோருமே போற்றுவார்கள். மோசேயின் பிரமாணத்தின்படி இவன் நல்லவன். இந்த 7வது சகோதரனும் இவளை திருமணம் செய்த பின்பு மரித்து போகிறான். எல்லோருக்கும் பின்பு இந்த ஸ்திரீயும் மரித்து போகிறாள். இந்த குடும்பத்தில் மரணம் தொடர்ந்து நடைபெறுகிறது. இவர்களுக்கு மாத்திரமல்ல, மரணம் எல்லோருக்குமே வரும்.